வெல்கம் கைஸ், அனதர் வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஜிடி செகண்ட் டெஸ்ட் ரிவ்யூ. நம்ம வந்து இன்னைக்கு வந்து புதுசாக 2 கெஸ்ட் கூப்பிட்டுருக்கோம், ரஞ்சித் ரட்டூல் அண்டு மாஸ் என்கிற மகேஷ். வெல்கம்டா. வெல்கம் 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 மகேஷ். வெல்கம் வெல்கம், வணக்கம். என்ன ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்தே இந்தியாவை பொட்டலம் கட்டுவான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அது வந்து கொஞ்சம் மாறி ஸ்லிப் ஆகி செகண்ட் மேட்ச்லேருந்து பொட்டலம் கட்டிட்டாங்க. செகண்ட் டெஸ்ட் மேட்ச் முழுசாக கூட நடக்கல, 3வது நாள் காலம்பரே வந்து முடிச்சு விட்டாங்க. என்ன நினைக்கிறீங்க? ரட்டூல், நீ ஃபர்ஸ்ட் சொல்றா, என்ன நினைக்கிற? டெஸ்ட் மேட்சை பத்தி பாத்தியா? நான் டெஸ்ட் மேட்ச் வந்து இன்னைக்கு மட்டும் பார்க்கல. இன்னைக்கு வந்து நான் தூங்கிட்டேன். காலையில நேத்து வரைக்கும் பார்த்தேன். நடக்கல. ஆமா, நான் நேத்து உங்க வீடியோ பார்த்தேன். லைக் வந்து ஜேபி வந்து பண்ணிட்டு சொதப்பிடுவான் அப்படின்னா, அப்ப வந்து நான் தெரியும் சொல்றேன் ஜின்ஸ் ஆயிடும் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நானும் அதான் நினைச்சேன். ஆனா அப்படி நடக்கல. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அவன் சொன்னது கரெக்டா நடந்துருச்சு. முடிஞ்சு போயிடுச்சு. ஆக்சுவலா நான் என்ன பண்ணேன், எப்படியாவது ஜேபி வாயை புடுங்குவோம், ஏதாவது வந்து சொல்லுவா, எப்படியாவது இந்தியா ஏதாவது டார்கெட் அடிக்கும் அப்படின்னு நான் வந்து அவன் வந்து கரெக்டா லெஸ் தென் 100 அவன் லெஸ் தென் 50 முடிச்சிட்டானோ. இவ்வளவு பேடா போகும்னு நினைக்கல. ஆனா நான் ஆக்சுவலா வந்து பார்த்தப்ப இந்த ஓபனர் இருக்கான ஆஸ்திரேலியன் ஓபனர் மெக்ஸ்வீனி, அவன் தான் வந்து ஆஸ்திரேலியா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல காப்பாத்தினது. அவன் ஸ்கோர் கார்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கேன், 109 பால் ஆடி 30 ரன் தான் அடிச்சிருப்பான். ஆனா அவன் இப்பெல்லாம் ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்தான். கவாஜா அவுட் ஆனா செம்மையா ஸ்டாண்ட் பண்ணான். அந்த மாதிரி இன்னொரு ஆர்டிகல் கூட பார்த்தேன், இந்த கிரவுண்ட்ல இருந்து லெபஸ்டேனுக்கு வந்து அடிலைட்ல பயங்கர ரெக்கார்ட் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி அவங்களும் கரெக்ட் லோக்கல் பாயிண்ட் போட்டிருந்தாங்க. அதனால அவனும் கரெக்டா அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அட்வான்டேஜ் அவங்க கரெக்டா யூஸ் பண்ணிட்டாங்க, பிளேயர் அட்வான்டேஜ் அது கரெக்டா இருந்துச்சு. இவன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல என்னென்னலாம் வாய கொடுத்தானோ எல்லாம் வாங்கி கட்டினான். ராணாக்கு போட்டு பவுன்சரா போட்டு அடிச்சானோ, சாவிடா சாவிடா வாய்ஸோட பேசுறேன்னு போட்டு அடிச்சு விட்டானோ அவனை. நல்ல கிரிக்கெட் ஆடினாங்க. ஆஸ்திரேலியா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டோம் அப்படின்லாம் இதா டவுன் ஆகல. அவங்க அந்த ஃபியர்ஸ் கிரிக்கெட்டோட கரெக்டா ஆடினாங்க அவங்க போட்டு. இதுதான் நான் பார்த்தது. மகேஷ், நீ சொல்ற. மகேஷ், நீ என்ன நினைக்கிற? என்ன நினைக்கிறது, அதான் முடிச்சு விட்டாங்களே. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கன்சிடரே பண்ண கூடாது, ஏன்னா அதுல ரோஹித் சர்மாவே இல்ல. ஆக்சுவலா செகண்ட் டெஸ்ட்ல இருந்து நம்ம இந்தியன் டீமோட ஃபுல் ஃபார்மை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு ஆக்சிடென்ட் தான். ரியல் மேட்சே செகண்ட் டெஸ்ட் தான். இதேதான் இனி கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் எதிர்பார்த்தேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்தது. பட் மத்தபடி இதெல்லாம் எதிர்பார்த்ததுதான். எதுவும் எனக்கு சர்ப்ரைசிங்காலாம் தெரியல. இன்னும் 2 நாள்ல முடிஞ்சிருந்தா மேபி இதா இருக்கும். 3வது நாள் இவங்க காலம்பரை கொண்டு வந்ததே கொஞ்சம் இதாதான் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஓவர். அதுக்கு நீ இந்தியாவை இப்படிலாம் அடிக்க கூடாது. ஜேபி, நீ சொல்ற. ஜேபி, என்ன நினைக்கிற? முடிஞ்சிருச்சு, நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. 50 ரன் கூட இந்தியா லீடு வைக்கல. என்ன நினைக்கிற அதை பத்தி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து ஜிங்ஸ்லாம் பண்ணல. ஏன்னா எனக்கு இந்தியா ஜெயிக்கணும்லாம் எனக்கு ஆசைலாம் கிடையாது. ஸோ நீ ஜிங்ஸ் பண்ணேன்னு சொல்லல, நான் அப்படி பண்ணலாம்னு நினைச்சேன், அப்படி பண்ண வைக்கலாம்னு நினைச்சேன். நடந்தா நீ வந்து பண்ணிட்டு லோ ஸ்கோர் அவுட் ஆவான்னு, ஆனா பண்ணிட்டு அதே மாதிரி அவுட் ஆயிட்டான். இல்ல அவன் ஒரு 80 90 அடிப்பான்னு பார்த்தா அடிக்கல. ஆனா அவன் ஒரு ஸ்கேமர் தான். அவன் அதே மாதிரி பிஹேவ் பண்ணிட்டான். பண்ணிட்டு ஸ்கேமர் கிடையாது ப்ரோ. ஸ்கேமர்னா ரோஹித் கோலி தான். ரோஹித் கோலி கில் அந்த ஆர்டர் வரும். கோலி ரோஹித் கில் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருந்துச்சு. கில்லுங்கிறேன். ரோஹித் கோலி வந்து அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு அடிச்சுப்பாங்க. நீ பெரிய ஸ்கேமரா, நான் பெரிய ஸ்கேமரான்னு. ஸோ பேட்ல இருந்து அப்படிதான் போயிட்டு இருக்கோம். நம்ம இது வந்து எதிர்பார்த்ததுதான். இந்த பேட்டிங்க்கு வந்து இவனை வந்து இவ்வளவு ஒரு ஸ்கேம் பண்றானோ பேட்டிங்லங்கிறது நல்லா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஆனா ஆஸ்திரேலியாவும் மாட்டிருக்க வேண்டியது. ஹெட் காப்பாத்திட்டான். இல்ல ஆஸ்திரேலியாவும் ஒரு ஆவரேஜ் பேட்டிங் தான் அவனோடும். இல்ல அப்படி இல்ல. ரட்டுல் சொன்ன ஒரு பாயிண்ட் வேலிட் ஆனது இல்ல. இப்போ லபுஸ்டேஞ்சும் மெக்ஸ்வெயினியும் பாத்தீங்கன்னா ரன்னு வரலனாலும் நின்னுட்டானுங்க. அந்த டே ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம கடத்திடணும் அப்படின்ற மாதிரி, விக்கெட் விடக்கூடாது, ரன் வரலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நின்று நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணிட்டாங்க. அது வந்து ஹெட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு. அதே நேரத்துல வந்து அவங்க நல்லா நின்று கொடுத்ததுனால ஹெட்டு கொஞ்சம் ஃப்ரீடமா பேட்டை விட ஆரம்பிச்ச மாதிரி எனக்கு தோணுது. எப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனா எனக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அப்படிதான் தோணுது. அதே மாதிரி ஹெட் ஆனதும் ஹெட் தான் கிரஷ் பண்ணான்.
மேபி அவங்க வந்து லபுஸ்டேஞ்சும் எக்ஸைனியும் கொஞ்சம் ஆஸ்திரேலியா சைட்ல ஸ்டேபிள் பண்ணாலும் அந்த செஷனை கைக்குள்ள கொண்டு வந்தது வந்து ஹெட் தான். ஹெட்னாலதான் வந்து மெயினான குரூசியலான செஷன் வந்து இந்தியாட்டேருந்து அப்படியே கரெக்டா அந்த லீட் வைக்கிற அந்த ஃபேஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் 3 இல்ல அண்டர் 3.5 இருக்கு ரன் ரேட்டு. அந்த ஹெட் ஆன இடம் மட்டும் பாத்தீங்கன்னா அபோவ் 5 இருக்கு. போட்டு நல்லா இந்தியா வந்து கிரஷ் பண்ணிட்டான். டெஸ்ட் மேட்ச்ல வந்து ரன்ஸ் வந்து அந்த எக்கனாமி ரேட் வந்து ஒரு பாதர் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு 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 ரன் ஏற ஏற ஆப்போனண்ட்டுக்கு வந்து அது ஒரு பயங்கரமான ப்ரெஷருன்றத வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளா நம்ம இன்னைக்கு இந்த மேட்ச்ல வந்து பார்த்தோம். ஸோ இதுக்கு மேற்படி எனக்கு என்ன ஒரு ஒரு பேசிக்கான தாட்னா, இந்தியாவோட பேட்டிங் வந்து இவ்வளோ வீக்கா இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் அட்லீஸ்ட் என்ன ஒரு டெஸ்ட் மேட்ச்னா 5 நாள் நடக்கணும். அது கூட நடக்கலைன்னா அது ஒரு மாதிரி இருக்கு. அது இன்னைக்கு காலம்புற எதிர்த்து எதுக்கு அவனுக்கு வரணும் ஒரு 17 ரன் அடிக்கிறதுக்கு? அந்த மாதிரி அது ஒரு கடுப்பா இருக்கு அது மாரி பார்க்கவே. அந்த அளவுக்கு போகாமையாவது இந்தியா கொஞ்சம் பேட்டிங் கொஞ்சம் நல்லா ஆடணும். ஏதேதோ நானும் பண்ணி பார்த்தேன் என்னோட சைட்ல இருந்து. ஜேபி வாயை பிடுங்கி எப்படியாவது ஒரு 100 ரன் 150 ரன் இந்தியா லீடு வைக்கும், ஏதாவது ஒரு ஃபைட் பேக் இன்னைக்கு பண்ணி பார்ப்பாங்க, பவுலிங்ல போட்டு பார்ப்பாங்க அப்படின்லாம் நானும் ஆசைப்பட்டேன். எதுவும் நடக்கல. ஃபர்தரா அதுக்கப்புறம் டீப்பா சொல்லுங்க என்னென்ன சேஞ்சஸ் வந்து இந்தியா பண்ணணும், ஆஸ்திரேலியா வந்து எப்படி ஹேண்டில் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல இருந்து அப்படின்றத அப்படியே ஒருத்தரா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்றா மகேஷ், என்ன சேஞ்சஸ் இந்தியா பண்ணணும் நீ நினைக்கிற? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்ச பிறகு ஒரு 10 days பிரேக் கொடுத்தாங்க. செகண்ட் டெஸ்ட் முடிஞ்ச பிறகு தேர்ட் டெஸ்ட் வந்து 14 டிசம்பரே வச்சுட்டாங்க. அதனால ஒரு 2 நாள் நம்ம எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்து போட்டு பிளான் பண்ணி இவங்க கொஞ்சம் முன்னாடியே முடிச்சுக்கிட்டாங்க. அதான் எதுக்கு இதை காலம்பர பேட்டிங் ஆடும் போதே அப்படிதான், சரி எதுக்கு லட்ச வரைக்கும் போயிட்டு லட்சுக்குள்ள மேட்சே முடிப்போம் அப்படின்ட்டுதான் அந்த இன்டென்ஷனோட விளையாட்ட மாதிரிதான் தெரிஞ்சுது. அக்ரஷன் ஓகே ஃபர்ஸ்ட் பாலேவா அதுக்குன்னு ஃபர்ஸ்ட் ஓவரே இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது மாதிரிதான் இருந்துச்சு. அதனால ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஸ்டார்க் போடுறான், ஸ்டெப் டவுன் பண்ணி அடிக்க போறான் அவன். ஆமா அதுதான் சொல்றேன். எடுத்தோடனே ஸ்டெப் டவுன் பண்ணி 5 பால் கிளிக் பண்ணல, 6வது பால் அவுட் ஆயிட்டு போயிட்டான். அதனால அப்ரோச் ஒரு மாதிரி இது அக்ரெஷனா இருந்தாலும் ஓரளவுக்கு ரெஸ்பான்சிபிளோட இருந்திருக்கலாம். அது கொஞ்சம் கூட அந்த இது தெரியல. சரி ஓகே, அது ஓகே. அந்த ரிவ்யூ படி அது நீ சொல்றது ஓகே. இப்போ இன்னைக்கு அக்ரெஷனா ஆடிக்க கூடாதுன்னு நீ சொல்ற. பட் இந்தியாவோட 11th சைட்ல இருந்து என்ன சேஞ்சஸ் பண்ணணும், எதனால இப்போ இந்த டெஸ்ட் இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சதுன்னு நீ நினைக்கிற இந்தியாவோட சைட்ல இருந்து? ஆக்சுவலி ரோஹித் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணான்ல ப்ரோ, அந்த ஃபர்ஸ்ட் ஓபனிங் விட்டு கொடுத்த மாதிரி விட்டு கொடுத்த கொஞ்சம் அப்படியே கேப்டன்சியும் விட்டு கொடுத்திருந்தா பும்ராவோட ஒரு டோட்டலி தான் ட்ரை பண்ணிருக்கலாம். இல்லனா அப்படியே கொஞ்சம் ஸ்டெப் டவுன் ஆகி கொஞ்சம் பிளேயிங் 11ல இல்லாம கொஞ்சம் பெஞ்ச்ல இருந்துட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் யார் இருக்கா, அபிமன்யு ஈஸ்வரன் இருக்காரா, அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சிருக்கும். அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிருக்கோம். இல்ல கேப்டன்சி மிஸ்டேக்னு சொல்றீல்ல, அந்த கேப்டன்சி எனக்கு எதுவும் மிஸ்டேக் மாதிரி தெரியலடா. ஏன்னா இந்தியாவோட அவரு கரெக்டா கேப்டன்சி படி ஓப்பனிங் ஜெய்ஸ்வாலையும் ராகுலையும் தான் இறக்கி விட்டாரு. அவரோட இதை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு மற்றபடி எதுவும் இது பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பட் ஆனா பேட்டிங் ஒரு ப்ராப்ளமா இருக்கு ரோஹித் கிட்ட. பட் ஆனா கேப்டன்சில எனக்கு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியல. மேபி வந்து வேணா பண்ணிருக்கலாம், ஹெட்ட விக்கெட் எடுக்கிறதுக்கு அஸ்வினை ஒன் சைடு ஃபுல்லா போட்டு ப்ரெஷர் பண்ணிருக்கலாம். பட் ஆனா சீமிங் கண்டிஷன் இருக்கு. சொல்றா ரஞ்சித். இது இந்த பாயிண்ட் வந்து கமெண்டர் சொன்னாங்க, அஸ்வினோட ஸ்பெல் வந்து கரெக்டா யூஸ் பண்ணல அப்படின்னு. ஒரு சைடு அஸ்வின் போடும் போது இன்னொரு சைடு வந்து சிராஜோ இல்ல நிதிஷ் ரெட்டி போட்டுட்டு இருந்தாங்க. அந்த பிளேஸ்ல வந்து பும்ராவை போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அஸ்வின் ரன் கண்டெயின் பண்றப்ப பும்ரா ஓவர் அடிக்க பார்க்கணும், இல்ல பும்ரா ரன் கண்டெயின் பண்றப்ப அஸ்வின் ஓவர் அடிக்க பார்க்கணும் அப்படின்ற இதுல வந்து யாராவது ஒரு விக்கெட் வரும் அப்படின்னு கமெண்டர் சொன்னாங்க. ஆனா அது நடக்கவே இல்லை அந்த பவுலிங். ஆனா வந்து இன்னொரு பாயிண்ட் சொன்னாங்க, பும்ரா வந்து ஒர்க் லோட் மேனேஜ் பண்ணும், நம்ம அந்த இடத்துலயும் விட்டுறக்கூடாது. ஏன்னா 5 டெஸ்ட் சீரீஸ் நம்ம அங்க விட்டுட்டோம்னா அப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச் ரெஸ்ட் எடுத்தா கண்டிப்பா சான்ஸே இல்ல. ஜேபி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் செஷன் பும்ரா விக்கெட் எடுக்கலாம், அதுக்கப்புறம் யாருமே எடுக்கவே மாட்டாங்க, அப்படியே போயிடும் அந்த மேட்ச். இல்ல அப்படி அதுவும் யோசிக்கிறாங்க.
அதுவும் யோசிக்கிறாங்க. இன்னொன்னு ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா லபுஸ்டேஞ்சும் மெக்ஸ்வெயினியும் நின்னாங்கல்ல, அப்போ ரொம்ப பும்ராக்கு வந்து ஸ்பெல்லு டம்ப் பண்ண மாதிரி இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு ஒரு நாள்லயே அவன் கிட்டத்தட்ட 20 ஓவர் போட்டான்னு நினைக்கிறேன். 11 ஓவரா 20 ஓவரான்னு தெரியல. அந்த மாதிரி பும்ரா ரொம்ப டம்ப் பண்ணி அடுத்த நாள் யூஸ் பண்ண முடியாத மாதிரி, இதுக்கு மேல அவனை அவுட் ரொம்ப இது பண்ணோம்னா அவனோட இது வெளில வந்துரும், ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுவான்ற மாதிரி நினைச்சிட்டாங்களா, என்ன மிஸ்டேக்குன்றது கிளியரா தெரியல. ஆனா வெளில இருந்து பார்த்த வரைக்கும் ரோஹித்தோட கேப்டன்சில மிஸ்டேக்குன்னு பார்த்தா அந்த ஒண்ணுதான் சொல்லலாமே தவிர, மத்தபடி நீ பேட்டிங் ஆர்டர்ல எல்லாம் நீ எதுவும் பிளேமே பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து ஓப்பனிங் இறங்கி இருந்தா அவரை கேப்டன்சிலன்னு தூக்கணும்னு நீ சொல்லலாம். ஆனா அவர் வந்து கரெக்டா சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் நல்லா ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா அவங்களே தான் ஆட விட்டாரு. ஜேபியும் வந்து மகேஷ் சொன்னப்போ சொன்னான், இதே மாரி ரோஹித்தோட கேப்டன்சி மாத்தணும்னு. சொல்றா ஜேபி, எதனால நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி டிஃபெண்ட் பண்றதுக்கு ஏதாவது நீ வந்து அஃபன் பண்றியா இல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறியா ரோஹித்தோட கேப்டன்சி ஓகே தானே? டேய் மியூட்ல பேசிட்டு இருக்கடா. சாரி கைஸ். ஒன்றும் இல்லை, என்னோட பாயிண்ட் என்னன்னா, ரோஹித்தையும் கோலியும் வந்து ஃபர்ஸ்ட் டிராப் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு யங்ஸ்டர்ஸை போட்டு நீங்க சுத்துங்கடா, நிதிஷ்குமார் ரெட்டி மாரி எவனாச்சும் ஒருத்தவன் அடிக்க தான் போறான், ஓகேவா? அட்லீஸ்ட் இல்லடா நீங்க பால் வந்து புஜாரா மாதிரி ஆடுங்கடா, புஜாரா ராணி எப்படி ஆடணும் அவனை பேட்டிங்லாம் போய் பார்த்துட்டு வாங்க வீடியோல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு 2 யங்ஸ்டர்ஸ் இறங்கணும் ஃப்ரெஷ்ஷா ரோஹித் கோலியை டிராப் பண்ணிட்டு. அப்படி இல்லையா, ரோஹித் கோலியை வச்சுதான் உங்களுக்கு பொழப்பு ஓடுதுன்னா ரோஹித் கோலியை போயிட்டு டெக்னிக்ல என்ன ஃபிளா இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள வரணும். ஏன்னா இவங்க ஏதாச்சும் நின்னாதான் எக்ஸ்பீரியன்ஸ்னு தலையில தூக்கி வைக்கிறானோ, அதுதான் முட்டையை கொடுக்குறானோ எல்லாரும். அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டனு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் இப்படிதான் முட்டு கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஒர்க் பண்ணணும் அவங்களோட டெக்னிக்ல என்ன ஃபிளா இருக்குன்னு. ஏன்னா ஒரே மாதிரிலாம் எத்தனை தடவை தான் அவுட் ஆயிட்டு இருப்பான் ரோஹித், அவன் சொல்லி வச்சு போட்டுட்டு இருக்கான் கமின்ஸ். ஸோ இது வந்து அவங்கள டிராப் பண்ணாதான் இந்தியன் கிரிக்கெட் டீமே வந்து உருப்பிடும், இல்லைன்னா சோலி முடிஞ்சுது. இன்னொரு பாயிண்ட், பும்ராக்கு வந்து 3rd டெஸ்ட்ல இல்ல ஏதோ ஒரு பிராக்டிஸ் செஷன் அப்ப அவன் 5 டெஸ்ட்லாம் ஆடவே முடியாது. அது வந்து எப்படி இருந்தாலும் மெயின்டைன் பண்ணணும். இவனுங்க அந்த நேரத்துல என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல. பும்ரா இருந்தாதான் உனக்கு ஏதோ ஒண்ணு நடக்குது. பும்ரா தான் இப்போதைக்கு வந்து ஒரு ஹோப்பே, ஒரு ஹோல் இந்தியன்ஸ்க்கே. இப்ப பும்ராக்கும் அவங்களோட அந்த ஏதோ ஒரு மெயின்டைன் பண்ணும்பாங்களே, அது என்னது டக்குன்னு வர மாட்டேங்குது. ஒர்க்லோடு மேனேஜ்மெண்ட். அத 5 டெஸ்ட் தான் போட முடியாது. சோ அது என்னன்னு பார்த்து அவங்க பண்ணணும். இப்போ கோலி அந்த பேட்ஸ்மேனை நம்பின காலம் போயிட்டு இப்ப பவுலரு, இப்ப பும்ராவை தான் இப்ப நம்பி இருக்காங்க இந்தியன் டீமே. அவர் ஏதாச்சும் மேஜிக் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் மேஜிக் பண்ணுங்கடா, அப்புறம் பண்ணலாம் பவுலரு. பேட்ஸ்மேன் வந்து ஒரு ரன்னும் அடிக்கிறது கிடையாது, எல்லாம் பவுலர்ஸ்லயே டிபெண்ட் பண்ணி இந்த ஐசிசி தோக்கிறது எல்லாத்துலயும் பாருங்க பேட்ஸ்மேனும் சொதப்பி வச்சிருப்பானோ. அதேதான் இதுலயும் நடக்குது, இதுக்கப்புறமும் அதான் நடக்க போகுது. இவனுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் காட்டலன்னா அவ்வளவுதான், போயிட்டு உக்காந்துக்க வேண்டியதான். டூரு அப்படியே பாத்தீங்களாடா, அடிலைடு சிட்னி எல்லாம் நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துருங்கடா. எதுக்கு நீங்க இருக்கீங்க அங்க போட்டு? இதுல வேற டிராப் வேற பண்ணுவானுங்க. அஸ்வினை டிராப் பண்றது, கேஎல் ராகுல வந்து சீட்டு கட்டு மாரி மாத்தி விடுவானுங்க 10 பிளேஸ். அவன் எதுக்கு விளையாடுறான் உருப்படியா? நல்லா கேஎல் ராகுல் பாருங்க, மாத்தி அந்த சீட்டு கட்டு மாதிரி மாத்தி இடத்த இறக்கி விட்டானுங்க. அவன் எப்படி நின்று ஆடுறான்? இந்த ரோஹித் கோலிக்கு பிக்ஸ்டு பொசிஷன்ல தான் ஆடுவாங்களாம். எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன்ல பிக்ஸ்டுல ஆடி என்ன நொட்டினானுங்கன்னு நான் கேக்குறேன். போன டெஸ்ட்ல ஒரு டுமிக்கி 100. அதனால என்ன யூஸ்னு யாராச்சும் உங்க 4 பேர்ல யாராச்சும் உடனே அப்படியே அப்படியே டுமிக்கி 100ன்னு தட்டலாம் கூடாது. டுமிக்கி 100 மேட்ச் சிச்சுவேஷன்ல தேவையே கிடையாது. அந்த 100 தேவையே. நான் அக்ரி பண்ணிக்கிறேன் ப்ரோ. ஜேபி சொல்றது 99.9% இதெல்லாம் அநியாயம்டா ப்ரோ. அந்த மேட்ச் நீங்க பாத்தீங்களா? ஆல்மோஸ்ட் ஜெய்ஸ்வாலும் ராகுலும் செட் பண்ணி வச்ச இடத்துல வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கெல்லாம் கிரெடிட்டே கொடுக்க முடியாது. யாரா அது அதுக்கெல்லாம் கிரெடிட்டே கொடுக்க சொல்லல. சொல்லு அந்த மேட்ச்
அந்த மேட்ச்ல உங்களுக்கு ஜெய்ஸ்வால், ராகுல், மெக்ஸ்வீனியும் அதே மாதிரிதான் நீங்க மெக்ஸ்வீனியும் லபுஷேனையும் ஹெட்டுக்கு செட் பண்ணி கொடுத்தாங்க. பவுலர்ஸ் எட்டோ எப்படி அடிச்சாரு? எட்டோட ஹெட் அடிச்சாலும் ஹெட்டோட மாதிரி இருக்கலாம்டா. கோலிக்கு செட் பண்ணி கொடுத்தது ஜெய்ஸ்வால், ராகுல். அன்னைக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் செட் ஆச்சு அவன் ரிப்ளேஸ் பண்ணான். பட் ஆனா கோலி வந்து அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் கிடையாது. அதனால அவனோட பார் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. கோலி இல்ல ப்ரோ, அந்த ரெண்டு சிச்சுவேஷனும் கம்பேர் பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் கோலி இறங்கும் போது கேம் நம்ம புல் ஆஃப் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி இவங்களும், ஜெய்ஸ்வாலும் ராகுலும். ஆனா ஹெட் வந்து கொஞ்சம் ஹெட்டும் கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். அதோட கம்பேர் பண்ண முடியாது. அதோட கம்பேர் பண்ண முடியாதுடா. ஆனா கோலியோட இன்னிங்ஸ வந்து சுத்தமா வேஸ்ட். அதாவது வந்து எப்படி சொல்றது, நீங்க என்னமோ பங்களாதேஷ் மாதிரி சொல்றீங்க, அந்த மாதிரி கிடையாது. ஸ்டாட் பேடிங்காக அவர் ஆடுறாரு. அது ஒரு ஸ்டாட் பேடிங், அது ஸ்டாட் பேடிங் தான். அது ஸ்டாட் பேடிங்லாம் இல்ல, அது ஸ்டாட் பேடிங் கிடையவே கிடையாது. மேபி வேணா வந்து அந்த டயத்துல இன்னொரு ஒரு 100 அடிச்சுட்டு டிக்ளேர் பண்ணலாம்னு நினைச்சிருக்கலாமே தவிர அது ஒரு ஸ்டாட் பேடிங் இன்னிங்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த ஒரு எக்ஸ்ட்ரா 100னாலதான் ஆஸ்திரேலியாக்கு எக்ஸ்ட்ரா பிரஷர். டார்கெட் வந்து பேமுத்தா தெரியும் அவங்களுக்கு. இப்போ நீ வந்து கோலி அந்த 100 அடிக்கலன்னு வச்சுக்கேங்க, மேபி வந்து சீக்கிரமா விக்கெட் விழுந்திருக்கும். டார்கெட் இன்னும் கம்மியா இருந்ததுன்னா அந்த டெஸ்ட் மேட்சே நம்மளுக்கு வந்திருக்காது. ஆஸ்திரேலியா வந்து டிஃபென்சிவ் கிரிக்கெட்டே ஆடி ஜெயிச்சுட்டு கூட போயிருந்திருக்கலாம். அதனால நீ வந்து டோட்டலா வந்து ஒரு ஓகே கோலிட்ட ஃபிளா இருக்கு, மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா அதை ஒத்துக்குவோன்றது நான் ஒத்துக்கிறேன். அதை நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக வந்து டோட்டலா வந்து அந்த 100 ஒரு வேஸ்டான 100 அதை அடிச்சுட்டு அதனால பிளேஸ செக்யூர் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்றேன். என்னோட பாயிண்ட்ல வந்து நான் ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறேன். அந்த 100க்காக எல்லாம் வந்து இப்போ பிசிசிஐ தானே, அது பிசிசிஐ தான். இப்போ கோலிக்கு அப்ளை பண்ற ஃபார்முலா ஏன் மத்த யாருக்குமே அப்ளை ஆக மாட்டுது? அதனால யோசிச்சு பாத்தீங்களா? கோலி வந்து ரீசன்ட் ஃபார்மை வச்சு உள்ள வராரு, அவருக்கு மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. ஏன் அப்படி? மத்தவங்களுக்கு எல்லாம் இருக்க மாட்டுது. ஏன் மத்தவங்களுக்கு எல்லாம் ப்ராப்பர் பேக்கிங் இருக்க மாட்டுது? அவருக்கு மட்டும் ஏன் இருக்குது? என்ன அடிக்கலனாலும் இந்த 100 தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா அவர் என்ன ஆனாரு? மத்தவங்களுக்கு எல்லாம் சர்ப்ரைஸ் கணக்கு அப்ளை ஆகுது. எத்தனையோ டிராப் பிளேயர்ஸ் இருக்காங்க, ஏன் அதெல்லாம் பேச மாட்டீங்க? இல்ல நான் இப்போ ஒண்ணு சொல்றேன், அவரோட ஃபார்ம் வந்து டிப் ஆனது 2020ல இருந்தே கூட வச்சுக்கோங்க. அதுக்கும் முன்னாடி அவர் ஆடினது நான் எதையுமே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணல. ஆனா இப்போ ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்கல்ல, ஒருத்தவன் ஆடலன்னா டக்குன்னு உட்கார வைக்கிறது. ஏன் கோலிக்கு ஏன் இவ்வளோ லிவரேஜ் எதுக்குன்னு தான் நான் கேட்கிறேன். அவர் ஆடினதை வந்து மேபி நான் வேஸ்ட்னு சொன்னது வந்து தப்பா இருக்கலாம். நான் அதை திருத்திக்கிறேன், அது வந்து தப்புதான். ஆனா கோலிக்கு இருக்கிற லிவரேஜ் ஏன் மத்தவங்க யாருக்குமே அவங்க கொடுக்க மாட்டாங்க? கிடையாது. கோலிக்கு அந்த லிவரேஜ் கொடுக்காம இருந்தாதான் கோலி ஃபிளாவை கரெக்ட் பண்ணுவாரு. சொல்றா ரஞ்சித். இந்த சிஸ்டம் வந்து நமக்கு முன்னாடில இருந்தே இருக்குடா. நம்ம வந்து ஒன்ஸ் இந்தியா வந்து எப்ப லைக் கிரிக்கெட் வந்து பூம் ஆக ஆரம்பிச்சிச்சோ அந்த ஸ்டேஜ்ல இருந்தே இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸ்டார் பின்னாடி நம்ம போறது, ஈவன் ஃப்ரம் சச்சின், லைக் அந்த 1983 வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறோம், இந்தியால வந்து கிரிக்கெட் ஒரு பூம் ஆகுது. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க ஃபேஸ் ஆஃப் த கண்ட்ரின்னு வர்றப்ப அவங்க எல்லா மேட்சும் இருந்து ஆகணும், வேற வழி இல்ல. அப்பதான் வந்து நம்ம போர்ட்குள்ள மணி ஃப்ளோ ஆகும். அந்த ஒரு கமிட்மெண்ட்டுக்காக ஒரு ஸ்டார் பிளேயர் மெயின்டைன் பண்றாங்க. அந்த ஸ்டார் பிளேயரை சுத்தியே எல்லா கேமும் நடக்கிற மாதிரி தான் இருக்கு. அது வேற வியூவர்ஷிப் வந்து கிரியேட் பண்றாங்க, ஒரு வியூவர்ஷிப் கிரியேட் பண்றாங்க. அந்த கேம் வந்து டை ஆக கூடாது நேஷன்ல அப்படின்றதுக்காக அது ஒரு மெயின்டைன் பண்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து சச்சினுக்கும் ஒரு பேஸ் ஸ்லோவா இருந்துச்சு. அப்ப வந்து யாருமே சச்சினை டிராப் பண்ணல. ஆனா நீங்க அப்ப வந்து என்ன இருந்திருக்கும், இவ்வளவு டேலண்ட் பூலிங் கிடையாது. அப்ப நமக்கும் தெரியாது ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு இவ்வளவு டேலண்ட் இருக்காங்கன்றது ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது. ஐபிஎல் கிடையாது, நம்ம யாரும் வந்து லோக்கல் T20 அந்த ரஞ்சி ட்ரோபி எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆனா இப்ப ஆடியன்ஸ் வந்து எல்லாம் ஃபாலோ பண்றதுனால இவ்வளவு கொஸ்டின்ஸ் வருதே தவிர முன்னாடி இதே மாதிரிதான் இருந்துச்சு, இப்பயும் இதே மாதிரிதான் இருக்குன்றது என் ஃபீல். அது ஆமாமா, கண்டிப்பா அது நான் ஒத்துக்கிட்டே ஆகிறேன். நான் வந்து அந்த கோலியோட 100 வந்து வேஸ்ட்னு சொல்றதுதான் நான் டிஃபெண்ட் பண்ணேன் தவிர அது சொல்ல முடியாது. ஒரு ஃபேமுக்காக பேக் பண்றான்றத நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா அந்த ஃபார்மட்டுக்கான பிளேயர்ஸை கரெக்டா எடுத்து கரெக்டா ஆடணுன்றதுதான் என்னோட பாயிண்ட்டுமே. இப்போ கோலி வந்து டெஸ்ட்ல ஒழுங்கா ஆடலைன்னா போய் ரஞ்சி டிராஃபி ஆட சொல்லுங்க. ஏன் என்ன குறைஞ்சா போயிடுவாங்க? ரஞ்சி டிராஃபி இந்தியன் பவுலர்ஸ் தானே. இந்தியன் பவுலர்ஸை நீ எப்படி ஃபேஸ் பண்ற, இந்தியன் கண்டிஷன்ல நீ எப்படி ஆடுற அப்படின்றத போய் பார்த்துட்டு வர சொல்லுங்க. ஏன் போய் ஆடக்கூடாதா விராட் கோலினா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எனக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. சொல்றா ஜெப்பி.
இல்ல ப்ரோ, இப்போ ரஞ்சி டிராஃபி ஆடுறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட். ரஞ்சி டிராஃபிலையும் இதே மாதிரி போயிட்டு ஆடினா இங்க எப்படி அவுட் ஆகுறாரோ அதே மாதிரி தான் ஸ்பின்னுக்கு அங்க போயிட்டு அவுட் ஆயிட்டு இருப்பாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவருக்கு ஏதோ ஒரு டெக்னிக்கல் எரர் ஏதோ ஒண்ணு இருக்கு. அத அவர் வந்து ஆமா கண்டிப்பா அததான் அவர் அதான்டா கரெக்ட் பண்ணல தவிர. அதை ப்ளே பண்ணி தான்டா கரெக்ட் பண்ணணும். நம்மளே கிரிக்கெட் விளாடுறோம்ல, நம்ம கிரிக்கெட் விளையாடாமலே மைண்ட்ல நினைச்சோம்னா அது நமக்கு பிராக்டிஸ் ஆகாதுல்ல. நீ என்னதான் நெட் செஷன்ல நிறைய பிராக்டிஸ் எடுத்தாலும் ஒரு கேம்னு போய் நீ ஆடக்குள்ளதான் உனக்கு அந்த பிராக்டிஸ் வந்து ரியல் டைம் பிராக்டிஸா இருக்கும். நெட்ஸ்ல நீ என்ன பண்ணாலுமே ஒரு ரியல் டைம்ல ஃபேஸ் பண்ணக்குள்ளதான். அதுக்காக தான் சொல்றேன், இந்த மாதிரி டொமஸ்டிக் கிரிக்கெட்ஸ் இல்லைன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்ஸ் கூட ஆட வேணாம்டா, கவுண்டி சாம்பியன்ஷிப் ஆடலாம்டா. கவுண்டி சாம்பியன்ஷிப் எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் எவ்வளவு ஸ்டாண்டர்டான பவுலர்ஸ் தெரியுமா அதுல போட்டுட்டு இருக்காங்க இங்கிலாந்துல. அதுல கூட நீ போய் ஆடலாம். இங்கிலாந்துலயும் கவுண்டி சாம்பியன்ஷிப் நடக்குது, ஆஸ்திரேலியாலயும் நடக்குது. ஐபிஎல் தவிர வேற லிமிடெட் ஓவர்ஸ் தான் வந்து இந்தியாவுக்கு வந்து ஆடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இந்த மாதிரி லாங் டைம் ஃபார்மேட் நீ எது வேணாலும் போய் எங்க வேணாலும் போய் ஆடலாம். புஜாராலாம் கூட நடுவில் ஆடித்தான், புஜாரா ரஹானே எல்லாம். ஆமா, அதனால அதே மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ அதுதான் வந்து ஒரு ஆனா அதுக்கு வந்து அந்த பிளேயர்ஸ்க்கான ஒர்க் லோட் நம்ம கிட்ட கிடையாது. புஜாரா வந்து ஒரு ஃபார்மட் பிளேயரு, லாட் ஆஃப் டைம் அவர்கிட்ட இருக்கு, அவர் ஆடினாரு. ஆனா விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் அப்படி கிடையாது. ஆல் ஃபார்மேட் பிளேயர்ஸ், டைம் லைனே உங்களுக்கு கிடையாது. இருக்கிற கொஞ்ச நேரமா உங்க ஃபேமிலி கூட தான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு பாக்குறாங்க. அந்த ஜோன் பண்ணிட்டாங்க, அவங்க ஃபேமிலி ஜோன் பண்ணிட்டாங்க. அதனால அந்த டெடிகேஷன் இப்ப அவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து அது ஒரு யங்ஸ்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லைக் சஃப்ராஸ் கான் வந்து இப்ப நம்ம பேசுறோம், எல்லாரும் சொல்றாங்க இந்த இப்ப ரஞ்சி டிராபில பயங்கரமா ரோடா இருக்கிறப்ப அடிக்கிறாரு, ஸ்பின் ட்ராக் ஆனா அடிக்க மாட்டான் அப்படின்றாங்க. அவன் வேணா வெளில போய் ட்ரை பண்ற மாதிரி இந்தியா வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி செட் பண்ணலாம். சோ தட் சம் பிளேயர்ஸ் வந்து டெஸ்ட் ஃபார்மேட்டா வச்சு அவங்க அதர் கண்ட்ரிஸ், அந்த சவுத் ஏசியன் ஏசிய கண்ட்ரிஸ்லயும் பிளே பண்ற மாதிரி செட் பண்ணலாம். அது போர்டு தான் யோசிக்கணும், அவங்களை எப்படி நம்ம க்ரூம் பண்றது எல்லா கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி. ஏன்னா ரஞ்சி டிராபி ஆடுறோம்னு சொல்றோம், பட் நம்ம கண்டிஷன் வந்து கிரீன் பிச்சே கிடையாது, ஃபுல்லா பிளாட் ட்ராக் தானே. பிளாட் ட்ராக், ஸ்பின் ட்ராக், இது ரெண்டு தானே இருக்கு. அப்புறம் எங்க இருந்து போய் நம்ம அந்த அன்ஈவன் பவுன்ஸ், ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஃபுல்லா அவுட் ஆனது அன்ஈவன் பவுன்ஸ்னால மட்டும் தானே. ஆஸ்திரேலியன்ஸ் அவுட் ஆனதே அவங்கதான். ஆனா வந்து அது நம்ம கண்டிஷன்ல ரெப்ளிகேட் பண்ண முடியாது நம்மளால. இல்லன்னா அது எப்படி ரெப்ளிகேட் பண்றது, ஸ்டிமுலேட் பண்றது, அந்த மாதிரின்றத யோசிக்கணும். பிட்ச் அப்படி செட் பண்ண முடியுமா, அது எப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் அது மாதிரி யோசிச்சாதான் நம்மளால பண்ண முடியும். ஆமாமா, அதெல்லாம் கொஞ்சம் அதான் வே அஹெடா திங்க் பண்ணணும் கொஞ்சம் எல்லாருமே. அதுதான் நானும் நினைக்கிறேன், இதுதான் என்னோட பாயிண்ட்டும். ஸோ வந்து பேட்டிங்கை பத்தியே ரொம்ப போட்டு அடின்னு அடிச்சிட்டோம். அதனால வந்து பவுலிங் வந்து இந்தியா நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னு வச்சுக்கோங்க, ஹெட்டுக்கு 2 கேட்ச் டிராப்பு. இன்னொன்னு வந்து ஸ்டார்டிங்ல லபுஸ்டேஞ்சும் மெக்ஸ்வீனியும் பாலை நல்லா லீவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சும் ஃபுல்லா அவுட் சைட் ஸ்டெம்பே போட்டுட்டு இருக்காங்க. ஸ்டெம்ப் அட்டாக்ஸே ரொம்ப கம்மி, லென்த் வந்து நல்லா ஃபுல்லர் லென்த்ஸும் ரொம்ப கம்மி. லென்த்தை நல்லா பேக் ஆஃப் லென்த்தே போட்டு நீங்க விடுறீங்களா, விடுங்கன்னு அவங்களும் வந்து ஒரு எப்படி சொல்றது, இந்தியா வந்து பவுலிங்ல வந்து ஒரு அட்டாக்கிங் மைண்ட் செட்ல ஆடல அப்படின்றது என்னோட ஒரு பாயிண்ட். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அக்ரி பண்ணிக்கிறீங்களா, இல்ல பவுலிங் எல்லாம் பிளேம் பண்ணவே முடியாது அப்படின்னு டிஃபெண்ட் பண்றீங்களா? மகேஷ் சொல்டா. மகேஷ், நீ என்ன நினைக்கிற? இந்தியாவோட பவுலிங் வந்து இல்ல, பவுலிங்ல பும்ரா தவிர ஆக்சுவலா யாரும் எனக்கு ஒழுங்கா பண்ண மாதிரி தெரியல. அதான் ஒண்ணுமே தெரியல. அதான் இப்போ பேட்டிங் நம்ம ரொம்ப ஃபீல்டிங்கும் கொஞ்சம் கிடையாதுடா. ஆனா ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடியா வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்ல. அது ஆக்சுவலா செஷன் வைஸ் பார்த்தாலும் எந்த ஒரு செஷனுமே நம்ம கேபிட்டலைஸ் பண்ணல. எல்லாமே ஆஸ்திரேலியாவுக்கு ஃபேவரா தான் இருந்துச்சு. அதனால ரொம்ப டிசப்பாயின்ட். எனக்கு என்னன்னா நம்ம ஸ்ட்ராங் யூனிட்டோட போயிருந்திருக்கணும் அங்க ஆஸ்திரேலியாக்கு போறப்ப. ஏன்னா அந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இதுல இருக்கு, பவுலிங் யூனிட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிருக்கலாம். ஹர்ஷித் ராணா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணாரு, பட் ஆனா அங்க வந்து அவனுக்கு பிட்ச் அசிஸ்ட் பண்ணுச்சு, அவனோட பேஸ்க்கு அது அசிஸ்ட் பண்ணுச்சு. பட் இந்த டெஸ்ட்ல அவன் எதுவும் பெருசா பண்ணல. லைக் ஒரு ஸ்பெல் கூட சொல்ல முடியல நம்மளால. ஒரு டைட்டா ஒரு ஸ்பெல் லைட்டா ஒரு 6 to 8 ஓவர்ஸ் ஒரு 2 பால் பும்ரா சிராஜ் இந்த மாதிரி காம்பினேஷனா பண்ணாதான் ஒரு இத அவங்களுக்கு ஒரு நெருடலாவது கொடுக்க முடியும். அது மாதிரி ஒரு செஷனே, அது மாதிரி ஒரு சின்ன ஈவெண்டே நடக்கல. அவங்க அப்படியே ஒருத்தவங்க டஃபா போட்டாலும் அடுத்த ஓவர் ரிலீஃப் ஆயிடுறாங்க. அது மாதிரிதான் இருந்துச்சு. அதனால அது எந்த இதுலயுமே டிக் பண்ண முடியாது. பவுலிங், ஃபீல்டிங், பேட்டிங் எந்த இதுலயுமே கொஞ்சம் கூட இது இல்ல. லைக் நம்ம என்ன சொல்றதுன்னா,
அதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ ஒரு டைட்டான ஸ்பெல்லுனா ஒரு சைடு பும்ரா, ஒரு சைடு ஷமி. அப்படியே ஒரு பயங்கரமான இதுவா இருக்கும். அது 2 சைடுமே பேட்ஸ்மேனுக்கு வந்து பிரஷர், ரன் ஸ்கோர் பண்றதுக்கான ஒரு கேப்பே கொடுக்காம போட்டு அவங்கள ப்ரெஷர் பண்ற அந்த இது வந்து சிராஜ்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியலன்னு சொல்ல முடியாது. சிராஜ் பண்ணிருக்காரு. பட் ஆனா இந்த டைம் ரொம்ப அத பண்ணல. ரொம்ப ஃப்ரீயா ஆடிட்டாங்க சிராஜ. சொல்ல ஜெபி. சிராஜ் கிட்ட இருந்து அக்ரஷனை தவிர வேற எதுவுமே எதிர்பார்க்க முடியாது போல. வட்டையா இருக்காப்ல அவரு சரியான. அவன் ஆல்ரெடி அடிச்சு இல்ல ஹெட்ட ஆல்ரெடி அடிச்சு நவுத்திட்டான். அவன்கிட்ட போயிட்டு ஒரு அக்ரஷனை போடுறாப்ல. அது வந்து நீ வந்து ஓகே சொல்லி எடுத்துட்டனா ஓகே, இதோ பாடுறா உனக்கு இப்படி மாதிரி ஒரு ஃபீல்ட் செட்டு போடுறான், உன்னை முடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு போறான். அவன் ஆல்ரெடி வச்சு தலையில அடிச்சு விட்டு எல்லாத்தையும் முடிச்சு விட்டான் அவன். அதுக்கப்புறம் ஒரு அக்ரஷனை போடுறது, இதெல்லாம் என்ன ஆட்டிடியூட்னே தெரியல. அவர் லைன்ல இருந்து ஒழுங்கா போடுறது இல்ல. ஆக்சுவலி அதெல்லாம் வந்து இப்ப இருக்கிற சோசியல் மீடியாக்காக பண்ற கிமிக்ஸ் மாதிரி எனக்கு தோணுது. இப்ப வந்து சிராஜ் அப்படி பண்ணிட்டானீங்க, இந்தியன் மீடியால இருக்க அந்த சோசியல் மீடியா கைஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு ரீல்ஸ் எடுப்பாங்க, சிராஜுக்கு ஒரு ஃபயர் போடுவாங்க, ஒரு கிளிச் போடுவாங்க, ஆடுற மாதிரி ஹெட் போஸ்டர் போடுவாங்க. போட்டா சிராஜ் மாசுன்றது ஆயிடும். சிராஜுக்கு வந்து நடக்குது. நீ வேணா சிராஜ் இது பண்றது சிராஜ் இந்த சொல்றது இதெல்லாம் வந்து நல்லா அவனை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவன் பண்றது அக்ரெஷன் ஓகே. அவன் ஜேபி சொன்ன மாதிரி அவன் செட் பண்ணி எடுக்கிறது, இல்ல வந்து அவங்களுக்கு 2 பேருக்கு முன்னாடி ஒரு கான்ஃபிளிக் நடந்து இந்த விக்கெட் விழுந்து இப்படி அக்ரெஷன் இருந்தா இட் வில் பி மோர் ரிலேபிள். லைக் வந்து நமக்கு ஒட்டும் நமக்குள்ள. பட் அன்வான்டா அந்த போர்ஸ் பண்ணி வந்த மாதிரி இருக்கு அந்த அக்ரெஷன் அந்த இடத்துல. மேபி விக்கெட்டே எடுக்க முடியாதுன்றவன நான் விக்கெட் எடுத்துட்டேன்றனால அந்த ஃபயர் வந்திருக்கலாம். பட் 140+ அடிச்ச பேட்ஸ்மேன் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் அந்த இடத்துல அனுப்பியிருக்கணும். சொல்ல போனா டஃப் கண்டிஷன்ல ஆடி இருக்கான், லீட் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கான்றப்ப ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அங்க நடந்திருக்கணும். அது ஒரு பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட்லயும் ஆடி இருக்கான். அது இல்ல, நான் என்னோட பாயிண்ட்ல எப்படி தோணுதுன்னா, எனக்கு ஸ்லெட்ஜிங் பண்ணி விக்கெட் எடுக்கலான்ற மாதிரி ட்ரை பண்ண மாதிரி தோணுது. அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருந்தா. லபுஸ் சேஞ்ச் வந்து ஒரு வீடியோ நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, ஒருத்தர் வந்து கப் எடுத்துட்டு கிராஸ் பண்ணிடுவாரு. அதனால வந்து லபுஸ் சேஞ்ச் வந்து நிறுத்திடுவான். உடனே வந்து பால் எடுத்து அடிக்கிற மாதிரி அப்படியே இப்ப என்ன நீ திரும்ப ஓடியார போற, அவன் என்ன காரணமே இல்லாம வந்து அதை பண்ணா. நீ அவன் நிக்கிறான்றதுக்காக அவனை வந்து நீ மைண்ட் கேம் பண்றீன்னா அஸ்வின் டேந்து எப்படின்னு கத்துக்க. அந்த டீம்மேட்டே தான் அஸ்வின் எப்படி மைண்ட் கேம் ஆடுறான் அப்படின்றத கத்துக்க. அந்த மாதிரி விளையாட வந்து பழகிக்கணும்னு நினைக்கிறேன் சிராஜ். சும்மா வந்து ஆட்டிடியூட் காமிச்சிட்டாலாம் விக்கெட் எடுத்துட முடியாது எல்லாரையுமே. சொல்றா ஜெபி. இல்ல ப்ரோ, லபுஷன் பாத்தீங்கன்னா அவனும் வந்து யோக்கியெல்லாம் கிடையாது. அவன் வந்து நிறைய மைண்ட் கேம் ஆடுவான் இந்தியன் பேட்ஸ்மேன் விளையாட்டு. ஆனா அந்த இடத்துல அவன் வந்து வேணும்னே பண்ணல. ஆமா, பேட்டிங் பண்ணும்போது அது உண்மையாவே இருந்துச்சு. அந்த ஒரு அது என்ன சொல்லுவாங்க, அந்த ஒயிட் போர்ட கிராஸ் பண்ணாங்க, அது வந்து டிஸ்டர்ப். பட் ஆனா சிராஜுக்கு தெரியாது இல்ல, சிராஜுக்கு பின்னாடி நடக்கிற விஷயம் தானே தெரியும், பின்னாடி நடக்கிற விஷயம் தானே. அவன் வந்து எக்ஸாக்ட் மாதிரி பண்ணிருப்பான். அப்படி கிடையாதுடா, அத பார்க்காம ரியாக்ட் பண்ண கூடாதுல்ல. நீங்க ரொம்ப என்னமோ வேணும்னே பண்ண மாதிரி. இல்ல இல்ல, பால் த்ரோ பண்ற அளவுக்கு அக்ரெஷன் வேணும். ஆமா, அக்ரெஷன் மேபி அப்படி சொல்லலாம். பட் அந்த டைம்ல நீ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா 2 பேர் நின்ட்டாங்க, விக்கெட்டே எடுக்க முடியல. இந்த டைம்ல போய் நான் இவ்வளவு தூரம் ஓடி வரேன், நீ நகர்றேன்னா எனக்கு எவ்வளவு வெறி ஆகுன்றது இருக்குல்ல. அவன் டயர்டா இருப்பான் ஆல்ரெடி, நீங்க சொல்ற மாதிரி. அதனால பும்ரா இருந்தா கண்டிப்பா கூலா ஹேண்டில் பண்ணிட்டு அப்படியே போய் இந்த தலையை குனிஞ்சிட்டு போயிருப்பான். இவன் கொஞ்சம் அக்ரெஷன், ஆல்ரெடி வந்துட்டு அக்ரெஷன் இருக்கு. பட் அந்த அக்ரெஷன் வந்து கொஞ்சம் வேலிடா, எப்படி வேலிடுன்றதை விட லைக் ஒரு ரீசனபிளா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அந்த மாதிரி ரீசனபிளா இருந்தா ஒரு பால் டு பால் நம்ம வந்து ஒரு 4 பால் அவனை செட் பண்ணி அதுல வந்து மிஸ் ஆகுறப்ப இது பண்றது, அதுல வந்துட்டு பேசி அவனை விக்கெட் எடுக்கிறது, அது வந்து மைண்ட் கேம் பிளஸ் அக்ரெஷன்ல வரும். 4 அவுட் ஸ்விங் போட்டு ஒரு இன் ஸ்விங் போடுறப்ப பேட்ஸ்மேன் ஒரு ஸ்ட்ரகிள் ஆவான். அந்த இடத்துல நம்ம அவன்கிட்ட போய் ஜஸ்ட் மிஸ், நீ இப்ப தப்பிச்சிட்ட, நெக்ஸ்ட் ஒன்னு பிடிப்போம் பாரு அப்படின்னு சொல்லி விக்கெட் எடுக்கிறது வந்து நல்லா இருக்கும். அது கைண்ட் ஆஃப் அக்ரெஷன் வந்து அது வந்து ஒரு நல்ல அக்ரெஷன். இது வந்து கொஞ்சம் அவனே டவுன் கிரேட் பண்ணிக்கிற மாதிரி வரும். பட் அப்படி ஒப்பனா சொல்ல முடியாது, அவனுக்கு பின்னாடி நடந்த விஷயம், அதனால அவனுக்கும் தெரியாது, எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த மொமெண்ட்ல நடந்ததுதான் அது. இல்ல மொமெண்ட்ல நடந்ததுன்றதுனாலும் அது வந்து ஓவரா பண்ணி காமிச்சது தான்டா, ஓவர் ஆட்டிடியூட் தான் அது. அதுல வந்து எந்த ஒரு
நான் வந்து டிஸ்அக்ரியும் கிடையாது, அது டோட்டலா அக்ரி பண்ணி தான் ஆகணும் நம்ம எல்லாருமே. ஆனா என்னன்னா அதான் நீ சொல்ற மாதிரி அந்த இப்போ ஒரு 4 பால் நல்ல பால் போட்டு 5வது பால் வந்துட்டு ஒரு மிஸ் ஆகுதா, அப்ப வந்து மிஸ் ஆகுறப்போ ஒரு ஆட்டிடியூட் வந்து நான் என்னோட ஆட்டிடியூட நான் காமிக்கிறேன்டா அப்படின்னு காமிக்கணும். அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 பால் வந்து பீட்டன் ஆகிறான், 5வது பால் வந்து ஒரு லபுஷன் வந்து ஒரு கவர் டிரைவ் 4 அடிக்கிறான் அப்படின்னா அடுத்த பால் போடுறேன்டா நீ அடிச்சு பாடுறா அப்படி பேசுறது வேற. அப்படி ஒரு ஆட்டிடியூட் காமிக்கிறது வந்து உன்னோட ரிடம்ஷனை காமிக்கிறது. நீ அங்க வந்து மைண்ட் கேம் ஆடுற, என்னடா அவன் 4 அடிச்சு அவன் அசர மாட்டான் அப்படின்னு வந்து உன்னோட இதை காமிக்கிற. சொல்டா ஜேபி. ப்ரோ இல்ல ப்ரோ, இது வந்து ஒரு யூஸ்லெஸ் டாபிக் ப்ரோ. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ஐ திங்க் வந்து மூவிங் ஃபார்வர்ட் பண்ணிடலாம் நினைக்கிறேன். ஓகே ஓகே, யூஸ்லெஸ் டாபிக் தான் இருந்தாலும் சொல்றேன். இல்ல இவ்வளவு நேரம் இல்ல மாத்திக்கலாம்னு சொல்றது ஓகே. இவர இந்த ஒரு சின்ன இஷ்யூ வந்து இவ்வளவு தூரம் பேசுறது வந்து எனக்கு தெரிஞ்சு அது கரெக்டா இல்ல. நம்ம பேசணும்னா இல்ல, அதேதான் ஜஸ்ட் அவன் அட்லீஸ்ட் ஷமி மாதிரியான ஒரு குவாலிட்டியான பவுலரா வரணும், அவ்வளவுதான். அப்பதான் வந்து கரெக்டான ஒரு பவுலிங்கும் வந்து பேலன்சிங்கா இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, மூவிங் ஃபார்வர்டு வந்து ஆஸ்திரேலியா கண்டிப்பா கிரெடிட் கொடுத்தே ஆகணும். என்னதான் வந்து நம்ம ஃபேக் ஃபேப் 4 அடிக்கலைனாலும் ஆஸ்திரேலியா வந்து நல்லா ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து ட்ராவிஸ் ஹெட்டும் லபுஸ்டேஞ்சும் மிச்சல் ஸ்டார்க்கும் பேட் கம்மிங்ஸும். என்னோட நோட்டபிள் பிளேயர்ஸ் வந்து இவங்க தான். லபுஸ்டேஞ்சு ரட்டுல் சொன்ன மாதிரி மெக்ஸ்வெனிக்கும் கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும். அடுத்த டெஸ்ட் வந்து கேபால நடக்குது. கரெக்டாக வந்து யோசிச்சு பேட்டிங் ஃபிளாஸை வந்து கரெக்ட் பண்ணிட்டு விராட் கோலியும் ரோஹித்தும் வந்து ஆடணும். கண்டிப்பாக ட்ராப் பண்ணிட்டுலாம் ஆட மாட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஃப்ளாவை கரெக்ட் பண்ணிட்டு மகேஷுக்கும் ஜேபிக்கும் மூஞ்சில கரிய பூசணும், கோலியும் ரோஹித்தும் அடிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட நான் வந்து என்னோட இதை பதிவை முடிக்கிறேன். சொல்லுங்கடா அப்படியே என்னன்னு. வாய்ப்பே இல்ல ப்ரோ, அது நடக்கவே நடக்காது. அதுதான் என்னோடது. நீ என்ன சொல்ற? இந்த ஃபெயிலியரோட நம்ம அந்த WTC ஹோப் வந்து போயிடுச்சுல, அவ்வளவுதான். போலடா, இன்னும் இருக்கு, அவுட் சைட் சான்சஸ் இருக்கு. 4-1 ஜெயிச்சோம்னா அடுத்த மேட்ச் ரோஹித்தையும் கோலியும் டிராப் பண்ணா இருக்கு. ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடலாம் இந்த டெஸ்ட் மேட்ச்ல. இங்கிலாந்து மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி பார்க்கலாம். இவனும் இன்னும் ஆட மாட்டானோ, அக்ரெசிவா ஆட மாட்டானோ நம்ம. ப்ரோ என்ன ப்ரோ பண்றீங்க? அந்த அப்ரோச் தான் ரோஹித் பண்ணிட்டு இருக்காரு, பாராட்ட மாட்டீங்க. ஆனா இல்ல, ஒரு 10 பால் தான் அவன் டிஃபென்சிவ் ஷாட்ல அவுட் ஆயிட்டு இருக்கான். ஸ்டோக் வைக்க போறான், இன்சிங் ஒரு 10 பால் வந்து ஒரு லாப் ஷாட் ஃபுல் ஷாட். அவன் ஃபுல் ஷாட் ஆட தெரியும்லாம் சொல்ல முடியாது, அவன்லாம் கில்லாடி அதுல. பட் அந்த ஒரு அக்ரெசிவ் ஷாட்ல அவுட் ஆயிருந்தா நம்ம ஏன் இப்படி சொல்ல போறோம் அக்ரெசிவ் கிரிக்கெட் ஆடுங்கன்னு? அவன் ஆடுறதுலாம் டிஃபென்சிவ் பால்ல எல்லாம் அவுட் ஆகுறான். டிஃபென்சிவ் பால்ல தான் அவுட் ஆகுறாங்க கோலியும் சரி ரோஹித்தும் சரி. ஆனா அதான் அவங்க வந்து அட்லீஸ்ட் அதையாவது கொஞ்சம் நல்லா ஆடணும். அதுக்கு அக்ரெஷனே ஆடிட்டு போயிடலாம் டோட்டலா. அப்படியாவது அவுட் ஆனாலாவது நிம்மதியா இருக்கும். சரி இன்டென்ட்டா அவுட் ஆயிட்டாரு அப்படின்னு லாஸ்டா அவுட் ஆன. ஆமா, லாஸ்டா அவுட் ஆனது என்னது? எப்படி ஸ்டொக் வைப்பாரு, டிஃபென்ஸ் வைப்பாரு, அப்படியே போய் ஆஃப் ஸ்டிக் பால் ரீடே பண்ண மாட்டான். ஆமா, ரீடே பண்ணாதான். சரி ஓகே, பாப்போம். அப்புறம் அரவிந்த் எதுவும் பேச சொல்ற? அரவிந்த் ஏதாவது சொல்லிட்டு போட வீடியோல வந்ததுக்கு. பாரா 5 நிமிஷம் கழிச்சு பேசுவான். ஐ திங்க் அரவிந்த் வந்து என்னோட பாயிண்ட்க்கு அக்ரி பண்ணுவான்னு நினைக்கிறேன். நீ பேசலாம். கலாய்க்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து, என்ன நெட்டு கிடைக்காம உட்காந்துருக்கேன். சரிடா, ஏதாவது சொல்லுடா. வந்து வீடியோ பண்ணிருக்கோம், நீ எதுவுமே பேசாம ஒரு வீடியோ ஃபுல்லா வட மாதிரியே சும்மா வீடியோல எதுவுமே பேச மாட்டான்டா அவன் முக்காவாசி. நீங்க 2 பேரும் தானே பேசிட்டு இருக்கீங்க, நான் பாக்குறப்பெல்லாம். பேசுவோம். நான் எதுவுமே தெரியாது, நான் பார்க்க மாட்டேன். சரி ஓகே. சரி, ரெக்கார்டிங் வேணா ஸ்டாப் பண்ணிக்கங்க. நான் முடிச்சிடுறேன். ஓகே கைஸ், பைடா ரட்டுல், ரொம்ப நன்றி. மகேஷ் ரொம்ப நன்றிடா. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பை. அடுத்த மூணாவது டெஸ்ட் ஆஸ்திரேலியா ஜெயிச்ச பிறகு சந்திப்போம். ஜெயிக்குமா பாப்போம், ஜெயிச்சுட்டு சந்திப்போம். Hoping for quick comeback. Bye guys. Bye.